அரசாங்கத்தின் சார்பில் நடைபெறும் எம்பி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர்கள் அடிப்படை வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 9/2/26 முதல் இன்று வரை புறக்கணிப்பு போராட்டத்திற்கு நாங்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்க இங்கே வந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பிலும் 26 முதலமைச்சராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அடுத்த அரசு அமைக்கிற அந்த கட்சியின் சார்பிலே பிஜேபி மற்றும் கூட்டணியின் சார்பில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே வந்திருக்கிறோம். யுஜிசி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 57,700 ரூபாய் வழங்க சொல்லி அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அது வழங்கப்பட வேண்டும். 12 மாத ஊதியம் என்பது முன்பு உறுப்பு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்பட்டதுதான். அவர்களுக்கு வழங்க சாத்தியமாகும் போது அதை அனைத்து அரசு கல்லூரிகளுக்கும் ஏன் வழங்கக்கூடாது, வழங்க வேண்டும் என்று கேட்டு போராடுகிறார்கள். பிஎஃப் அண்ட் இஎஃப் உறுப்பு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பிடிக்கப்பட்டது. அதனை அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் வழங்க வேண்டும். பிஎஃப் இஎஃப்பும் எல்லாருக்கும் பிடிக்கிறாங்க, எங்களுக்கு பிடிங்கன்னு சொல்றாங்க. மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். பணி ஓய்வு பெறும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்குடையாக 25 லட்சம் வழங்க வேண்டும். இந்த 5 கோரிக்கைகளை வைத்து நம்முடைய பேராசிரியர் சகோதரிகள், துணை பேராசிரியர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இன்று வரை செவிடன் காதில் ஊதிய சங்காக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னொரு 1.5 அமாவாசை, ஒரு அமாவாசை மட்டும்தான் கிட்ட ஒரு 15 நாள் பௌர்ணமி வருவதற்குள் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். உங்கள் கோரிக்கைகள் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பிலே நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தொடர்ந்து 15 ஆண்டுகளா கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க. 2016 இது குறித்து சட்டமன்ற தேர்தல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இவங்க கோரிக்கைகள் அனைத்தும். ஆனா அந்த 10 ஆண்டுகளை நிறைவேற்றல, இந்த 5 ஆண்டுகளை நிறைவேற்றல. இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல எப்படி நிறைவேற்றுங்க? இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக இந்த ஆதரவா? இது 525 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிற செய்யாத திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. கேளுங்க. 15 நாள் பார்த்தா எங்களுக்கு இப்பதானப்பா தெரியும். யாருடைய கவனத்துக்கு இவங்க இப்பதானே என்னை மாதிரி ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப கூப்பிட்டு முதலமைச்சரை இவங்க சங்கத்தினர் பார்த்துருக்கணும், எங்களை மாறுகளை சொல்லியிருக்கணும். நாங்கள் அவங்கள தூங்க விட்டுருக்க மாட்டோம், சகோதரிகள் வேலையை பிடிச்சிருப்போம். இப்போ நம்புங்கப்பா, நாங்கள செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு உறுதியாக செய்து கொடுக்கப்படும். எங்களுடைய தலைவரிடம் கேட்டு அதை நாங்கள் செய்வதற்கு அத்தனை முயற்சிகள் எடுப்போம்னு தெரிஞ்சுக்கணும். வேற என்ன கேள்வி? திமுகவின் செய்து முடித்த அந்த செயல்கள் அடுத்த ஆட்சிக்கு ஒரு வழிபாடாக இருக்குன்னு சொல்லி சிஎம் பேசியிருக்காரு. நான் நேற்று கூட்டுறவங்களுக்கு காலையில் சோறு போட்டார். முந்தா நாள் ஒருத்தருக்கு ஒரு திறக்கிறாரு, முந்தின ஒரு பாலத்துக்கு திறக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. 5 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்கு. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்களா? அவன் மார்க் பரீட்சையில் எழுதுகிற பிள்ளைகளுக்கு பேராசிரியர் மார்க் போட்டு தேர்வு செய்வாங்க. 4.25 வருஷத்தில் உங்கள் கனவு திட்டம் என்னன்னு கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்கள் கனவுன்னு நம்ம பேராசிரியர்களாக சொல்றாங்க. அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும். இவங்களை விடுங்க. எத்தனை போராட்டம் நேற்று முந்தின நாள் கேட்டீங்கல்ல, அத்தனை அங்கன்வாடி ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள் அவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக அவங்களுக்கு வேண்டிய கம்பெனியை மட்டும் வச்சு ஜாக்டோ ஜியோன்னு சொல்லி ஒரு ஒரு பாராட்டு விழா நடத்தி தனக்கு தானே பாராட்டு விழா, என் மகன் எனக்கு பாராட்டு சொல்கிற மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதில் நம்பிக்கை இல்லாமல் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க சகோதரிகள். இவ்வளவு பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு திமுக மத்திய அரசோட பட்ஜெட் சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கேளுக்கு முடிச்சிட்டீங்களா இருக்கா? நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள்
ஆணி அடித்தார் போல எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் செய்த தவறுகள், அவங்க எந்தெந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணாங்க, இப்போ எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அத்தனையும் பிஜேபி ஆட்சி செய்திருக்கிறோம். காங்கிரஸ் மோசமான ஆட்சி என்பதை கிழித்து கேரி நட்டுவிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு நாங்களா பொறுப்பு? பதிலை படித்து பார்க்க சொல்லுங்கள். இப்போ திமுக ஆட்சியை தவிர மற்ற யார் ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டால் இப்போ இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்கே இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில் தானே கேட்க, ஆத்தாவிட்ட போய் கேட்க முடியும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் கேட்க முடியும். தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க என்டிஏ கூட்டணிக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, திமுக எதிராக யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிடுறாங்க. தவறு இல்லை தம்பி. இப்போ போராடுறதுக்கு நாங்கள் எதிர்கட்சி தானே எங்களை கூப்பிடுறாங்க. திமுக வந்தாங்களாமா? வரமாட்டாங்கல்ல, நாங்கள் தான் வரணும். தொடர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து இந்த 9 நாட்களாகவே பல்வேறு சங்கங்கள் 9ஆம் தேதியிலிருந்து இல்ல, அது இல்லாம சத்துணவு ஊழியர்கள் இன்னொரு 11வது நாளா ஆர்ப்பாட்டம் 31 நாளா இருக்காங்க. நாங்க 11வது நாள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்று ஒரு நாள் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு சங்கங்கள் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து இடத்துலயுமே போராட்டம், தமிழகம் முழுவதுமே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? திமுக ஆட்சி ஒரு அன்ஃபிட் ஆட்சி, எதையும் செய்ய லாய்க்கில்லாத ஆட்சிக்கிறது உங்களுடைய கேள்வியிலிருந்தே வருகிறது. நீங்களே சாட்சி, அதை அப்படியே போடுங்க.